அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு காலத்திலும் ஒரு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அப்ப அதுக்கு அர்ப்பணிப்பு எப்போது ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க? எதையும் எதிர்பார்க்காத வந்தாதான் ஊழியத்தை தேவை. எது எதிர்பார்த்து வந்தா தேவை. பாருங்க, தேவன் இதுகளுக்கு கத்திரனை உட்காரும் போது எனக்கு ஒரு நான் ரசிக்கப்படும் போது எனக்கு தகப்பனார் ட்ரெயினுக்கு போகும்போது தண்ணி பார்த்து அபிஷேகத்தில் இருக்கும் போது என்ன மாறி வார்த்தைகள் அவர் திட்ட முடியாத வார்த்தை. ஏன்னா எப்படி ரசிக்கப்படலாம் எப்படி நானும் அப்படின்னு தப்பா போகிறேன். ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்தினா அவனுக்கு கடந்த காலங்களில் மெல்ல மெல்ல அவன் தூக்கி அதே போலதான் கிறிஸ்துக்கு பிரியமான சகோதர சகோதரி, நீங்க எல்லாருமே தேவனுக்காக என்ன பண்ணுங்க? எழுந்து உங்க கையில தேவன் என்ன பண்றது? அவருடைய ஊழியத்தை ஒவ்வொரு அப்போ சபையை நீங்க பலப்படுத்துற ஊழியத்தை எல்லாரும் செய்யும் போது கர்த்தரை ஆசீர்வதித்து அதே இடத்துல அல்லேலூயா. பாருங்க, நீங்க எடுக்க போற தலைப்பு ஒரு மனிதனுக்கு விசுவாசத்துல சோதனை வரும், பக்தியில சோதனை வரும், வைராக்கியத்துல சோதனை. ஏன்னா யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட அதிகமாய் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாய் சோதனை இருக்கதான். சோதனை இல்லாம ஒரு மனுஷன் என்ன பண்ண ஜெயம் பெற முடியாது. ஏன்னா சோதனை வரும்போதுதான் ஜெயத்தினுடைய மகிமை தெரியும். வறுமை வரும்போதுதான் பணத்துடைய என்ன பண்ண தெரியும். அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில கூட சோதனை எதற்காக வருதுன்னா, நீ விசுவாசத்தில சோதிக்கப்படுகிறாயா? உன்னுடைய விசுவாசம் சோதனைக்கு உட்பட்டு இருக்குதா? அந்த விசுவாசத்திலிருந்து நீ ஜெயம் பெற முடியுமா என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஜெயம் பெற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. பாடுகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. யோபு சொல்றார், சரீரம் இருக்கவனுக்கு என்ன இருக்குமா? யாரு இருக்கணும்? பாடுகள் பாருங்க, இன்னைக்கு நம்ம யோபை பற்றி தான் அதிகமா விசுவாசத்தில் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். பாருங்க, யோபு போல உத்தமன் இல்ல. ஏன்னா தேவனு யோபுக்கு சட்டிட்டு, தேவனே யோபுக்கு சட்டி. பாருங்க, தேவன் ஒரு 3 பேருக்கு என்ன பண்றா வேதத்துல சட்டிட்டு எப்படி கொடுக்கிறாருன்னா, மோசவே என்ன பண்ற, என் வீட்டுல எங்க உண்மை உள்ளவன் சொல்றாரு. அப்புறம் ஆபிரகாமின் என்ன சொல்ற, விசுவாசத்தின் தகப்பன் சொல்றாரு. தாவீதை தன் இருதயத்துக்கு வந்தவன் சொல்றாரு. அப்போ மோசே இது யோப தேவன் என்ன சொல்றாருன்னா, என்ன பண்ற நீதிமான் என்று சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு நீதிமான் எப்படி சோதிக்கப்படுவான்? ஒரு நீதிமானுக்கு சோதனை வருமானா? நிச்சயமாய் நீதிமானுக்கு தான் அநேக துன்பங்கள் சோதனைகள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, உங்களுக்கு சோதனை வருது என்றால், வேதனை வருது என்றால், போராட்டம் வருது என்றால், நீங்கள் யோபை போல உங்க உத்தமத்திலே உறுதியா இருக்கும் போது தேவன் உங்க சோதனைகள் எல்லாம் நீக்கி உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர மகிமையான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோதனைகளை கடக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பொறுமை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. யோபு 1வது அதிகாரத்தை 2வது வசனத்தை ஒரு வாசிங்க. பாருங்க, அவனுக்கு 7 குமாரர்கள், 3 குமாரதிகள் பிறந்தார்கள். பாருங்க, பாருங்க, 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏடு மாடுகளும் மிருக ஜீவன்கள் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. பணிவிடை கால திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, யோபு செல்வ சீமானா திகழ்ந்தான். எகிப்திய புத்திரிகள் அவன் செல்வ சீமானா திகழ்ந்தான். அவன் தேவனுக்கு உண்மை உள்ளவனா இருந்தான். தேவனுக்கு தேவனால் நீதிமான் என்ற நீதிமான் என்று தேவனே அவனுக்கு என்ன பண்ணுற உத்தரவர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனுக்கு சாட்சி கொடுக்கிறார். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. வாழ்ந்து கொடுக்கல எல்லாவற்றிலும் கிறிஸ்துக்காக நிலைத்து இருக்கிறாயா? நீ கனி கொடுக்கிறாயா? அவருக்காக நீ பிரகாசிக்கிறாயா? அப்படி இருக்கும் போதுதான் தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரா? சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, யோபை போல செல்வ சீமான் கிடைக்கிற இல்ல. நம்ம 3000 ஆடு தானே இருக்கா? 10 ஆடு 5 ஆடு வச்சு என்ன பண்ணுங்க சமாளிக்க ஒரு அம்மா ஐயா என் மந்தை ரொம்ப பிரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பாருங்க, ஏன்னு சொன்னா அவன் எல்லாவற்றிலும் என்ன பண்ணான்? தேவனுக்கு உண்மையா இருந்தான். அதான் அவன் நீதிமான் எனப்பட்டான்.
நாம் தேவனுக்கு உண்மையா இருக்கும் போது சோதனைகள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தனைகள் வரும், பாடுகள் வரும். இந்த பாடுகள் எல்லாம் நீ என்ன பண்ண சகித்தாதான் யோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில அநேக நீ இழந்து இருக்கலாம், அநேக தரமான எல்லாவற்றையும் ஏந்து நீ என்ன பண்ற யோபு போல ஒண்ணுமில்லாம நீ மாறி இருக்கலாம், நீ ஒரு பூஜ்யமா இருக்கலாம். ஆனால கர்த்தர் இந்த காலை வேலை சொல்றார், இந்த பூஜ்யத்துக்கு பதிலாக கர்த்தர் என்ன பண்ணுறார், உன் அந்த பூஜ்யத்தை இருந்து எடுத்து அவர் நிரப்பத்தக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே பாருங்க 12வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். நம்ம நல்லா இருந்தா ரெண்டு பேர், ஒண்ணு நம்ம சத்ருவாகிய நம்மளுக்கு விரோதமா இருக்க. நீ நல்லா இருந்தீனா ஊட்ட தேடி வந்து குறை சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க, 3 சாட்சிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். குற்றப்பட்ட சாட்சி இருக்குன்னா 3 சாட்சி. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, நீங்க நல்லா வளர வளர வளர, உன் குடும்பம் வளர வளர, சோதனை காரணம் உன் பக்கத்துல என்ன பண்ணுவான், உன்னை எப்படி வீழ்த்தணும் பார்த்து கொண்டு. அல்லேலூயா. நீ எதை மேலெல்லாம் அன்பு செலுத்துறியோ, நீ எதை மேலெல்லாம் என்ன பண்ற ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுறியோ, எதெல்லாம் நீ வாஞ்சிக்கிறியோ, அந்த வாஞ்சிக்கிறதுல பிசாசு முதல்ல கைய வைப்பான். அல்லேலூயா. இப்ப யோபு எதெல்லாம் வாஞ்சித்தானோ அவன் மேல ஏன் கைய வைத்தானா? கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரே, யோபுக்கு ஒண்ணுமில்ல, இங்க பிசாசுக்கும் கர்த்தருக்கும் நடக்கிற வாக்குவாதம். அல்லேலூயா. எப்படி என்றால் பிசாசு சொல்றான், உன்னுடைய ஜனமாகிய உன்னுடைய மக்களாகிய உன்னை போல உருவாக்கின ஜனமாகிய இவர்களுடைய எல்லாவற்றையும் நீ கொடுத்திருப்பதனாலதான் இவர்கள் உன்னை சேவிக்கிறார்கள், இவரை உங்களை துதிக்கிறார் என்று என்ன பண்ணான் யோபு கையில. யோபை பற்றி பிசாசானவன் என்ன பண்ணான், தேவனுக்கு சொல்லுகிறான். தேவன் உடனே சொல்றாரு, அப்படின்னா சொல்ற அவன் கையில எல்லாவற்றையும் எடுத்துடு, அவன் எல்லாவற்றையும் எடுத்து. நல்ல கேட்டுக்கோ, பிசாசு கூட நம்மள அனாவசியமா தொடவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்க, எல்லாமே பிசாசு பிசாசு பார்த்து இல்லையா. தேவன் அனுமதிக்காம எந்த காரியம் நடக்காது. அல்லேலூயா. தேவன் அனுமதிக்க. அல்லேலூயா. நல்ல கேட்டுங்க, நீங்க வளர்ந்து யாருன்னா பிடிக்கிறீங்கன்னா நிச்சயமா சொல்ற, அவங்க உங்களை பத்தி உண்மை பத்தி குடும்பத்தை பத்தி சொன்னாங்கன்னா நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா களி கூர்ந்தா 9 வரங்களும் செயல்படும். 9 வரங்களும் உங்களுக்கு செயல்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. நீ சோர்ந்து போயிடுது, பிசாசு எதிர்க்க நீ விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. இங்க விசுவாசம், யோபுடைய விசுவாசம் வேல, இங்க பிசாசு தான் வேணும். அல்லேலூயா. பாருங்க, யோபுக்கு ஒரு சோதனைனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. பிசாசால சோதிக்கப்பட்டாரா இல்லையா? பாருங்க, சோதனைக்காரனை கடக்க, சோதனைக்காரனை ஜெயம் இருக்க அந்த வல்லமை இருதயத்தில் உனக்குள்ள என்ன இருக்கணும், விசுவாசம் அதிகமா இருந்தாதான் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இந்த யோபு சொல்லுகிறான், நான் தாயின் வயிற்றிலே பிறவாம இருந்த நலமா இருக்கிறேன். தன் பிள்ளைகள் இறந்து போறான், தன் ஆஸ்திகள் இறந்து போகுது, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனைவி, யோபுடைய மனைவியுடைய பெயர் புத்தகத்திலே இல்லை, யோபுடைய புத்தகத்திலே இல்லை. அல்லேலூயா. அவன் சொல்றான், தேவனை தூசித்து என்ன பண்ற, உன் ஜீவனை விடு என்று. அல்லேலூயா. அவன் உத்தமன் என்றும், உத்தமன் என்றும் தேவன் அவனுக்கு என்ன பண்ணுற சர்டிபிகேட் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுல 2வது வாசிப்பா, 2வது அதிகாரத்துல யோபு 2வது அதிகாரத்துல 2 வாசிப்பா. சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, சாத்தானை ஜெயிக்கிற கடைசி நாள், சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிக்கணும். அதான் சர்வாங்க வருகத்தை கருத்து கொள்ளுது. சும்மா கட்சிக்கு வருது மட்டுமல்ல, எல்லாம் புரிஞ்சுங்க, நீங்க செய்தியை கேட்கறது மட்டுமல்ல, சத்ருவை மேற்கொள்ள உனக்கு விசுவாசம் இருக்கா,
சத்ருவை மேற்கொள்ள தேவ வல்லமை இருக்கா? சத்ருவை மேற்கொள்ள வார்த்தை இருக்கா? சத்ருவை மேற்கொள்ள பலன் இருக்கா? ஏனென்றால் கிறிஸ்துவால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னாரே. அப்ப கிறிஸ்துவால் பிறந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாத்தானை ஜெயிக்க வேண்டும், வறுமையை ஜெயிக்க வேண்டும், வியாதியை ஜெயிக்க வேண்டும், கொடிய வருகிற மனிதர்கள் கொண்டு வருகிற வார்த்தைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பலம் பெற வேண்டும். பலம் பெற வேண்டும் என்றால் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுவதால் கர்த்தர் உங்களுக்கு அக்கினியாய் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி வேண்டும். நீங்க யாரெல்லாம் சபைக்கு வரீங்களோ சபையில அக்கினி வேண்டும். தேவனே சொல்றார், அக்கினியை போட வந்து என்று சொல்றார். அல்லேலூயா. நீ அக்கினியா மாறினாதான் சாத்தானை ஜெயமெடுக்கும். விசுவாசத்துல ஜெயமெடுக்கும். சாத்தான் பாருங்க, எல்லா உலகமெல்லாம் சுத்தி போடுறான். இன்னைக்கு குடும்பங்கள்ல போராட்டத்தை கொண்டு வர்றான், பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், வேதனைகளை கொண்டு வருகிறான், வருமானத்துல கை வைக்கிறான், எல்லாவற்றையும் சரீரத்துல கை வைப்பான். எல்லாவற்றிலும் தேவ பிள்ளைகள் பலம் பெற வேண்டும். நாளுக்கு நாள் தேவ பிள்ளைகள் வளர வேண்டும். நாளுக்கு நாள் உங்களுடைய ஜெப வாழ்க்கை அதிகமாக தான் சாத்தானை உங்களால் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபு மேல கவனம் வைத்தாயோ? அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் சாத்தான் அவருடைய தாசனாகிய யோபு மேல கை வச்சது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு இன்னொன்னு தெரியும், யோபு ஒருபோது என்னை மறுதலிக்க மாட்டான்னு அர்த்த கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு? சாத்தானுக்கு சவால் விடுகிறார், நீ எல்லாவற்றையும் எடு. அல்லேலூயா. அவனுக்கு உண்டானது எல்லாமே எடுத்து. அல்லேலூயா. அவன் சரீரத்தின் மேல கூட கையை வை. அல்லேலூயா. அவன் ஜீவனை மட்டும் நீ என்ன பண்ற? எடுக்காது. அல்லேலூயா. அப்போ யோபுக்கு வந்த சோதனையிலே யோபு எப்படி ஜெயம் பெற்றானோ அதே போலதான் இந்த கால வேளை கூட சகோதர சகோதரிகளே நாமளும் ஜெயம் பெற வேண்டும். அல்லேலூயா. சோதனையை கண்டு நம்ம என்ன பண்ண வேண்டும்? தோண்டு போக கூடாது. வேதனை கண்டு வேதனைப்படக்கூடாது. நாம் ஜெயம் பெற என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை தேவனிடத்தில் கேட்கும் போது தேவன் சாத்தானையும் அவருடைய சோதனையை ஜெயிக்க பலனை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு போல என் வாழ்க்கை சொல்லுங்க. யோபு போல என் வாழ்க்கை, என் கண்முன்னையே மகனை ஆசைகளை தருகிறேன். ஒன்றுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லாத கிறிஸ்துவுக்கு பிரியமான செய்தி. ஏன்னா இன்னைக்கு அநேகர் நீங்கள் சோதிக்கப்பட்டு, நீங்க மனுஷனால் சோதிக்கப்பட்டு, மனுஷிகத்தினாலே சோதிக்கப்பட்ட, ஆனா அந்த சோதனைக்கான காரணத்துல பாதி நம்முடைய பங்கு. சோதனைக்காரனை நம்மளே கூப்பிடுறோம். நம்மளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறா. அந்த ஞானத்தை பயன்படுத்துவது, எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், சோதனைக்காரனை ஜெயிக்கணும், நம்முடைய குடும்பத்துல காணப்படுகிற போராட்டங்கள்லாம் எப்படி கர்த்தரிடத்துல கேட்டு நம்ம ஜெபம் பண்ணி வெற்றி எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு தெரியணும். அப்ப அந்த வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வதா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோதனை என்ன பண்ணா சகித்தால் அதுக்கான கர்த்தர் என்ன பண்றார்? கிருபையை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க யோபு 20:8-20 வாசிங்க. யோபு 8:20. இதோ இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பாருங்க தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. பொல்லாதவருக்கு கை கொடுப்பதும் இல்லையா? நீ பயப்படாத, நீ உத்தமனா மாற்றிருக்கிற. அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் என்னுமே கை கொடுப்பார். அல்லேலூயா. பொல்லாதவனுக்கு தான் கையை கொடுக்க மாட்டாரு, உத்தமனாகிய நம்மளுக்கு தேவன் கை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க தேவன் முன்னால் உத்தமனா இருக்க வேண்டும். அப்ப உத்தமனா இருக்க ஒருத்தர் என்ன பயன்படுத்த ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் உண்மையா இருந்தினா கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பத்தின் மேலே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க நீதிமானுக்குத்தான் வரும் ஆசீர்வாதம், நீதிமானுக்குத்தான் வரும் ஆசீர்வாதம். அப்ப நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ள என்ன பண்ணலாம்? வாஞ்சிக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க உத்தமனா இருக்க, தேவனுக்கு பிரியமானவனா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே பாடம், சோதனையில் இருந்து நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தை விடாமல் பயணம் செய்தோம் என்றால் வெற்றியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே 9வது வசனம் பாருங்க. அதிலே 9வது வசனம், அதுல 8:9. யோபு 8:8.
நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம். அறியோம். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. பூமியிலே நம்முடைய நாட்கள் நிழலை போல நம்ம நேற்று உண்டானவர். அப்போ என்ன ஆண்டவர் சொல்லுங்க, மனுஷனுடைய வாழ்க்கை வந்து நிரந்தரமா இருக்கும். விளக்குதா? ஆடு மாடு இருந்தா கூட அதை வாங்கிக்கிற ஆளு மனுஷன் செத்தா வாங்க. நம்ம என்ன ஆர்வம், நம்முடைய கற்பனைக்கு அளவே இல்லை. நம்ம துன்பத்துக்கு எவ்வளவு வேதனை அதிகமா இருக்குமோ, நம்முடைய கற்பனை என்ன பண்ணா உள்ள இருதயத்தில் வைக்கிற ஆசையை வெளிப்படுத்தும் போதுதான், அந்த ஆசை நிராசை ஆகும் போதுதான் ஒரு மனிதனுக்கு துன்பம் வருது. ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போதுதான் விசுவாசத்தில பின்னோக்கி போகிறான். விசுவாசத்தில் அவன் பின்னோக்கி போவதால் தேவனுடைய கிருபை விட்டு போகிறான். தேவனுடைய கிருபை விட்டு அவன் போகும்போதுதான் பிசாசு அந்த மனிதனை ஆளுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, நாம் எதுவும் கொண்டு வரவில்லை. நான் பிறக்கும் போது ஐஸ்வர்யமா இல்ல, நான் பிறக்கும் போது இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளணும் இல்ல, இந்த பூமியில இருக்குதா எழுந்து அல்ல. அல்லேலூயா. இந்த பூமி மாயை என்று என்ன பண்றான் யோபு சொல்றான். அல்லேலூயா. மாயை. நான் கண்டதெல்லாம் மாயை. அல்லேலூயா. நான் கண்ட ஆஸ்தியெல்லாம் மாயை. ஒரே நாள்ல எல்லாம் போனது. அல்லேலூயா. மாயை. ஒரு நேலை போல ஒரு மனிதனுடைய நேல் எப்படி பின்தொடருமோ, ஒரு நேல் எப்படி சூரியன் உதிக்க உதிக்க நேல் மறையுமோ, அது போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையும் மனுஷனுடைய ஆசைகளும் மனுஷனுடைய எல்லா காரியங்களும் ஒரு நேலை போல கடந்து போகும் என்று யோபு சொல்கிறார். அப்ப நேலை போல கடந்து போனா நிஜம் எதும் என்றால் நிஜம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இருப்பதுதான் நிஜமா இருக்கும். அவர் பின்பதாக செய்வதுதான், அவர் சொல்வதை செய்வதுதான் நிஜமாக இருக்கும். அவர் சொல் கேட்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நேலா இருக்க விருப்பப்படுறேன், நிஜமா இருக்க விருப்பப்படுறேன். கைத்துக்கு போகணும். நேல் எங்க நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நேலை போல கடந்து நம்முடைய சோதனை கூட ஒரு நேலை போல. எதையும் நிரந்தரமா வச்சுக்க, எதையும் நிரந்தரமா நம்ம கொடுக்க. ஒருவேளை நீ ரொம்ப நொந்து போயிருக்கலாம், ரொம்ப போராடலாம், வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கலாம், இந்த பிரச்சனை தீரவே தீராதான்னு சொல்லலாம். ஆனா நிச்சயமா ஒரு நேலை போல தேவன் கடக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்படி இருக்குன்னா, உன்னுடைய விசுவாசத்துல மட்டும் நீ உறுதியா இருக்கணும். உன் விசுவாசம் ஒருபோது சோதிக்கப்படும் போது தளரக்கூடாது. உன் விசுவாசம் தளராமல் இருந்தால் நீதான் பெயர் பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு இந்த விசுவாசம் அதிகமாக ஆக 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 பிசாசுடைய வல்லமை குறைந்து கொண்டே விசுவாசத்தில் நடக்கும் அற்புதம். விசுவாசம் தான் அற்புதம் நடக்கும். அதிகமா விசுவாசம் இல்லாத அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. 7 வாசிப்பா. யோபு 7:1 வாசி. 7 யோபு 7:1 வாசி. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, உண்டல்லவோ. அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறது. கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறது. மனுஷன்னா பூமியில போராட வேணும். நல்லா போட்டுங்க. மனுஷன்னா பூமியில என்ன பண்ணா போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லாம மனுஷன் நம்ம வாழவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு போராட்டமே வேணும். நான் இத்தனை நாள் சபைக்கு போறேன், இத்தனை வருஷம் போறேன். தேவன் எனக்கு என்ன அற்புதம் செஞ்சார், தேவன் எனக்கு அதிசயம் செஞ்சார். நீங்க வர தெரியுமா, அற்புதம் நடக்குமா அதிசயம் நடக்குமா தான் வர, இதை நம்பிதான் வர. ஆனா தான் உனக்கு அற்புதம் நடக்கல. எனக்கு அதிசயம் நடந்தாலும் சரி, அற்புதம் நடக்கலாம் சரி, நான் தேவனை துதிப்பேன் என்று சொல்லிவிட்டு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாம் மனிதர்கள் தான். மனிதருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற என்ன சோதனை நேரிட. அல்லேலூயா. சோதனைக்கு தக்கதான போக்கை உண்டாக்கி தப்பி செல்கிற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வல்லவர் எனக்கு முன்பதாக இருக்கிறார் என்றால் நான் சோதனையை ஜெயிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மனுஷனத்தில் இருக்கும்போது அநேக சோதனைகள், ஆனா என்னால செயல்பட. அல்லேலூயா. ஏன்னா அந்த சோதனை இருதயத்தை ஒடுக்கும். சோதனை என்ன பண்ணா இருதயத்தை ஒடுக்கி ஒரு பயத்தை உண்டாக்கி உன் எதிர்காலத்தை என்ன பண்ண அப்படியே முடக்கனா போல இருக்கும். ஆனா இங்க யோபு தேவனிடத்துல என்ன பண்றா, முறையிட 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 தேவ யோபுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் அவன் மாற்றுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுடைய நண்பர்களா வராங்க.
நீங்க அநேக நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, நண்பர் என்ற பேரில் அநேக இருக்கிற நல்ல வச்சிக்கிறவங்க இருக்கிற நல்ல அவங்களுக்கு ஒருத்தர் நல்லா இருந்தாலே பிடிக்காது, ஒரு குடும்பம் நல்லா இருந்தா பிடிக்காது, ஊழியர் நல்லா இருந்தா பிடிக்காது, தந்திரமா செயல்படுறவங்க நிறைய பேருக்கு நல்லலுயா. பாருங்க இன்னைக்கு வருவாங்க, யோபுடைய நண்பர்கள் கூட வந்து என்ன சொல்றாங்க, நீ பாவம் செஞ்சுட்டு அதான் தேவன் என்ன பண்றாரு, உன்னை மறந்துட்டார், கைவிடுவது அதே சொல்றாங்க. அல்லேலூயா. அவன் உன்ன மனம் என்ன பண்ணா நொந்து போறான். அல்லேலூயா. உண்மையான நண்பர் யாருன்னா, அல்லேலூயா, ஆராதனை பண்ண யாரோ அம்மா ஒரு அம்மா சகோதரர் நம்முடைய சகோதரர் உண்மையா வேதம் அப்படிதான் சொல்ல, மூத்த சகோதரர் ஆண்டவராகி இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் நீ நண்பரா வைத்திருக்கும் போதுதான் வாழ்க்கையில ஜெயம் பெற்றுக்கிறது. அல்லேலூயா. யோபுக்கு இருந்த நண்பர்கள் என்ன பண்ணாங்க, அவனை குறை சொல்லினாங்க. அல்லேலூயா. ஆனா தேவனோ அவருடைய உத்தமத்தை பார்த்தார். அல்லேலூயா. தேவனோ அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவனோ எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொள்ள அவர் கூட இருந்து பெரிய பலத்த கரம் அவர் மேல் இருந்ததா. யோபு சாத்தானை ஜெயம் கொண்டான் என்றால் நாமளும் சாத்தானை ஜெயம் கொள்ள தேவ கிருபை நம்மளோடு இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. 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 உண்மையா நாம் எல்லாம் ஜெயிக்கப்படும். அல்லேலூயா. அவளுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியல, உண்மையாவே தெரியல. ஒரு சின்ன கவலை வந்து என்ன பண்ண சுருண்டு, போராட்டம் வந்தா சுருண்டு, ஏற்றுக்க முடியாது என்ன பண்றான் பிசாசு, மனிதர்கள் என்ன பண்ண கொண்டு வர, அதான் சொல்ற சில மனிதர்களை விலகுவது. அல்லேலூயா. 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 அப்போதான் உங்களுக்கு போராட்டம் பாதியா குறையும். அல்லேலூயா. போராடுகிற பலனை கர்த்தர் நிச்சயமா செய்வார். வார்த்தை நம்மளே ஏற்றுகிறதா இருக்குது. அல்லேலூயா. அடுத்ததே வாசிப்பா, ஒரு 2 வாசிப்பா. ஒரு வேளையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வரப்பார்க்கிறது போல மாயையான மாதங்களும் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. ராத்திரியா இருந்தது அவனுக்கு. ஒரு மனிதன் போராடும் போது தூங்கவே, ஒரு பயம் இருந்தா ஒரு மனிதன் தூங்கவே. அநேக ஊழியர்கள் அதே போல விசுவாசம் கூட வாகன கருத்தை வச்சு கொடுக்கணுமோ, இந்த குடும்ப புறாம போயிடுமோ, நம்ம அவமானப்படுறோம். ஒவ்வொரு ராத்திரியும் அந்த பிரியமான சகோதரிகள் சஞ்சலப்படுற என்ன பண்ணா, சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டுதான் இருக்கும். ஐயோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையா. யோபு அதே சொல்றேன், ஒரு கூலிக்காரன் எப்படி ஒரு மேலே வைத்து எப்படி கூலியை வாங்கி பெற்று கொண்டு போகிறானோ எல்லாம் கடந்து போகும். உலகத்தானே சொல்றான், இதெல்லாம் கடந்து போகும். இதெல்லாம் உனக்கு வருகிற போராட்டங்கள் எல்லாம் கடந்து போகும், உனக்கு வருகிற பிரச்சனை எல்லாம் கடந்து போகும். உண்மையா கடந்து போவோம். எப்படி என்றா, நீ விசுவாசத்திலே உறுதியா இருந்தா எல்லாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுக்கு தேவை விசுவாசம். அடுத்த வருஷம் வாசிப்பா. நான் படுத்துக் கொண்டிருக்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்க மட்டும் வறண்டு புரளுகிறதுனால் எனக்கு போதும் என்று போகிறது. ராக்காலம் முழுவதும் தூங்க மாட்டேன். எப்ப இந்த சோதனை விட்டு எப்ப பிள்ளைகள்லாம் இருந்தா தகப்பன் எப்படி, தன் ஆசைகளை இருந்தா தகப்பன் எப்படி இருப்பான். நம்மளா இருந்தா பைக்ல என்ன பண்ணுவான், தூக்கி போட்டு ஓடிடுவான். அல்லேலூயா. தூக்கி போட்டு என்ன பண்ணுவான், ஓடிடுவான். ஏதோவானா ஓடிடுவான். அல்லேலூயா. ஏன்னா மனுஷத்துல இருக்கு இல்லையா, மனுஷன் என்ன பண்ண சரீரமாக்கு பலவீனப்படும். மனங்களை பத்தி என்ன பண்ணா, கண்ணு இருந்தா தண்ணீர் இருக்குமா இல்லையாம்மா, கண்ணு இருந்தா தண்ணீர் இருக்குமா இல்லையா. அப்ப காண்கின்ற தேவன் அந்த தண்ணீரை கிடைக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. 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 நான் காண்கின்ற தேவன் சொல்றாரு, அந்த தேவன் தான் நம்முடைய கண்ணீரை தொடக்க முடியும். அல்லேலூயா. உன் கண்ணீர் துளிக்கு விலை அதிகம் தெரியுமா. நீ தேவ சமூகத்துல உன் கண்ணீர் துளிக்கு விலை அதிகம். அதுக்கு முன்பதாக பொன்னையோ பொருளை வைத்தா கூட என்ன பண்ண முடியாது, ஈடு செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் நீ சிந்தப்படுகிற கண்ணீர் துளிகளுக்கு தேவன் காயங்களை கட்டுகிறவரார். இந்த பொழுது என்னை கடந்து போகும், இந்த நாட்கள் என்னை கடந்து போகுமா, இந்த ஆண்டு என்னை கடந்து போகுமா, என் பிரச்சனைகள் தீருமா, என் போராட்டங்கள் தீருமா, என் நிந்தனைகள் மாறுமா, என் பாடுகள் மாறுமா, நான் மும்பை போல இருப்பனா, என் சுகவாழ்வு சுனிக்குமா, இப்படி என்ற யோபு ஒவ்வொரு நாளும் தன்னை வரித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் வரித்து சஞ்சலப்பட்டுக் கொண்டே இருக்கிறான், தவித்துக் கொண்டே இருக்கிறான். ஒருவேளை நீங்களும் ஒவ்வொரு இரவு தூங்காமல் சஞ்சலத்தோடு தவிப்போடு படுத்துக் கொண்டிருக்கிற சகோதரே சகோதரி
நாட்களை போல நேலை போல இது எல்லாம் கடந்து போக தேவன் மகிமை உள்ளவரா இருக்கிறார். தேவன் உன்னை விடுதலையாக்கிற உள்ளவரா இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனால் கூடாத தேவனால். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. யோபு 9:23 வாசிப்போம். யோபு 9:23. சவுக்கானது என்னப்பா சவுக்கானது அசுப்பிலே வாதித்துக் கொள்ளும்போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். குற்றமில்லாத சோதனையை பார்த்து என்ன பண்றாரா? யோபு ஒரு பாவம் செய்யாது. யோபு ஒரு பாவம் குற்றமே செய்யல. அதை பார்த்து என்ன பண்ற? நகைக்கிறேன். இன்னைக்கு உன்னை எதுவுமே தப்பு செய்யல, உன்னை பார்த்து நகைக்கிறேன். அல்லேலூயா. உன்னோட போராடுறவங்க அதிகமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த போராட்டத்திலிருந்து நிச்சயமாய் தேவன் நம்மளுக்கு விடுதலையாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரே வழி என்ன பண்ணுங்க? இயேசுவை பலமாய் பிடித்துக்கொள்ளும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும். அல்லேலூயா. சோதனை வரும்போதெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடணும். அபயம் இருக்கு. அபயம் இடையில தான் கர்த்தருடைய கிருபை நம்மளுக்கு பெருகும். அல்லேலூயா. சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதது எட்டாதையும் நான் அறிவிப்பேன். அப்ப அறியாத காரியங்கள் யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பால கேட்கணும். இந்த வாழ்க்கையில சில காரியங்களை கூட நான் கூட என்ன பண்ணுவேன்? தன்னிச்சையா முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சு தெரிய உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் தோல்விக்கு பதிலாக கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் நீ அவர் தோல்வியில் இருக்க. அல்லேலூயா. நீ அவர் தோல்வியில் இருந்தா உன்னை உயர்த்த. அல்லேலூயா. நீ மனுஷிக தோல்விக்கு போகவே கூடாது, அவர் தோல்வியில் இருக்கணும். அல்லேலூயா. அதே பாருங்க 7:8 வாசிப்பா. 8:9 இல்ல 20 வாசி. 20 8:20. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, தேவன் உத்தமனை வெறுப்பது இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. பொல்லாதவருக்கு அவர் கை. 21 வாசிப்பார். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நிரப்பும் போதுதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அவர் நமக்குள்ள பலமா நிரப்பும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நம்ம தேவனத்துல எவ்வளவு விசுவாசமா இருக்கணுமோ அவ்வளவு விசுவாசத்தை அதிகப்படுத்தும். அல்லேலூயா. பாருங்க, தேவன் சொல்ல ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்துகிறார் என்றால் அவனுக்கு நிச்சயமாய் தேவன். ஏன்னா சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான், அவன் தான் உத்தமன் என பண்ணுவார். அப்ப நீங்க உத்தமனா வாழனா நீயே போய் சோதனையை தேடிக்க கூடாது. அல்லேலூயா. சொல்லிட்டாங்கன்னா நீ போய் சோதனையை தேடிக்க கூடாது. சோதனை வந்தாலும் சோதனை சகிக்கணும். இங்க யோபுக்கு சோதனை அவன் போய் தேடல, சோதனைக்காரன் அவனை சோதித்தான், சோதனைக்காரனை ஜெயம் பெற்றான். இல்ல, யோபு தான் ஜெயம் பெற்றான். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை என்ன பண்ண ஜெயம் கொண்டானோ அதே போல யோபு என்ன பண்ணான்? சாத்தானை ஜெயம் கொள்ளுகிறான். சாத்தானை ஜெயம் கொள்ள தன்னை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த யோபு விசுவாசத்தினாலே உறுதியா இருந்தனாலே அவன் உத்தமன் எனப்படுகிறான், அவன் நீதிமான் எனப்படுகிறான். சக்தி வைராகி அவனுக்குள்ள இருந்தனாலே எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்துக் கொண்டான். என்றால் நாம் வாழ்க்கையில கூட பக்தி வைராகி நமக்குள்ள இருக்கிறதா? தேவனை எந்த காரியத்துக்குள்ளும் மறுதளிக்காமல் முறுமுறுக்காமல் தேவன் கொடுக்கிற எல்லா ஈவையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில உயர்வு உண்டு, தாழ்வு உண்டு. அந்த தாழ்விலும் இணைத்தவரை புதிய தாழ்வில் என்ன பண்ண உயர்வு வந்தா மனுஷன் சில பேர் நினைக்க மாட்டான். ஆனா யோபு அப்படி இல்ல, அவன் உயர்விலும் தாழ்விலும் தேவனை உயர்த்த. ஆனாதான் அவனுக்கு விசேஷமாய் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனாதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். எப்படின்னா ஒரு மனுஷன் உயர்விலும் தேவனை துதிக்கணும், தாழ்விலும் அவன் ஆண்டவரை துதிக்கணும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை பற்றி கொள்ளும் போதுதான் ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஜெயம் வேண்டும்னா அவரை எல்லாரும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை விசுவாசத்தை நம்பணும். அவர் வார்த்தையை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்கெல்லாம் ஜெயம் பெற்றுக் கொள்வாங்க. அல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்ன நீ அவரை நம்ப. ஒருவேளை என் ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன வருது ஆண்டவரே? என் வாழ்க்கையில எதையும் நான் கட்ட விருப்பப்படுறேன், ஆனாலும் கட்ட முடியல. எதையும் நான் என்ன பண்றேன்? வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடியல. எதையும் எல்லாவற்றையும் நான் ஏழுது போல நம்ம தனி மரமா இருக்கிற உன்னை கட்ட சோப்பாய் மாற்ற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நீ வெறும் ஒத்த பணமரமா இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆலமரமா மாற்றுவார். அல்லேலூயா. தேவனால் எல்லா அற்புதங்களும் செய்வார். அல்லேலூயா. அவர் அற்புதத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம சோதனைகளை இருக்கும் போது ஒவ்வொரு காரியங்களும் தீர்த்து நம்ம தெரிவிக்கும் போது மெல்ல மெல்ல நம்ம சோதனை விட்டு தேவன் என்ன பண்ண எடுத்துக்கொண்டே. அல்லேலூயா. ஒரு நேலை போல பறக்க மாயான இந்த மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்கா, இந்த நாட்களை தேவனை நம்ம என்ன பண்ண வாஞ்சியாய் அவர் சிந்திக்கும் போது நம்முடைய நாட்களை தேவன் உறுதி செய்கிறவரா இருக்கு. அல்லேலூயா. உறுதி செய்தது. அப்போ வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்க ஆண்டவரே, இன்னைக்கு யோபுக்கு இருந்த சோதனை எங்களுக்குள்ள இருக்குதா? எங்களுக்கு சின்ன சோதனை பெரிய சோதனை இருக்கு ஆண்டவரே. ஆனா எங்க வாழ்க்கையில கூட இந்த சோதனைகளை நாங்க என்ன பண்ணோம், கடக்கணும் ஆண்டவரே. இந்த சோதனைகளினால நாங்க ராவுல தூங்குவதில்லை ஆண்டவரே. எங்களுடைய ஆன்மா என்ன பண்றது, தூங்குவதில்லை. எங்களுடைய ஆன்மா என்ன பண்றது, அந்த சோதனை நடந்து எங்களுடைய இருதயம் தோய்ந்து போகுது ஆண்டவரே. இந்த தோய்ந்த இருதயத்தை, ஒடுங்கின இருதயத்தை நீங்க தேற்றி ஆற்றி உங்களுடைய பலமாகிய சமாதானத்தின் ஆவியை எங்கள் மேல ஊற்றி எங்களை என்ன பண்ண வல்லமையா இருக்கிற பயன்படுத்த வேண்டும். செபிக்கும் போதுதான் இந்த வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை, அதுக்கான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி காட்டுகிற வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. 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 அது பாருங்க, எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களா நிச்சயமா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான் விடணும். ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையா இருக்குதுன்னா, நீ ஜெபிக்கிறது மட்டுமல்ல, உன்னை நீ என்ன பண்ண சோதிச்சு அறியும். ஆண்டவரே, நான் தேவனுக்கு பிரியமில்லாத என்னுடைய வழி, என்னுடைய பிரியமில்லாத காரியம், என் குடும்பத்துல உனக்கு பிரியமில்லாத எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீ எடுத்து போட்டு ஆண்டவரே இந்த சோதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள பற்றி என்ன பண்ண ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா. அல்ல, நீங்க ஆசீர்வாதத்துக்கு தடை முதல்ல எழுதுங்க. முதல்ல எதையும் கொடுத்த உடனே பிசாசு உடனே ஆண்டவர் சொல்லாம திருப்பிக்கவே மாட்டேன். யோபுக்கு கர்த்தர் தான் உத்தரவாதம் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் எடுத்துட்டு. அப்போ யோபுடைய வீட்டை தேவன் வேறு எடுத்து பாதுகாத்து, நம்முடைய வீட்டை கூட தேவன் என்ன பண்றார், வேறு எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கா? ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கா? முதல்ல சோதிக்கிறோம். அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சிந்தையில தேவனுடைய பலன் இருக்கா? தேவனுக்காக எழும்புகிற பலன், தேவனுடைய கிருபை இருக்கா? ஏன்னா இந்த சிந்தையை, மனுஷனுடைய சிந்தையை முதலாவது பிசாசு என்ன பண்ணா கெடுத்துருவான். இந்த சிந்தையை கெடுத்த உடனே அவன் இருதயத்துக்குள்ள என்ன பண்ணுவான், அந்த தீங்கை அனுப்பி சரீரம் முழுவதும் அவன் கெடுக்க, சரீரம் முழுவதும் கெடுக்க செய்வான். அப்போ சிந்தையை என்ன பண்ண பரிசுத்தப்படுத்தணும், ஆன்மாவை பரிசுத்தப்படணும், ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தணும், சரீரத்தை பரிசுத்தப்படுத்தணும். வீட்டுல அநேக குப்பைகள் இருந்தா என்ன பண்றா, அதை பெருக்கி என்ன பண்றான், சுத்திகரிக்கிறோமா இல்லையா? ஆடை அழிக்காரன் என்ன பண்ண, ஆடைய வெள்ள வெளியா போடுறோமா இல்லையா? அது போலதான் நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணா, தேவனுடைய வார்த்தையினாலே அதை சுத்திகரித்து அதை பலப்படுத்த வேண்டும். அதை பலப்படுத்தும் போதுதான் விசுவாசம். அல்லேலூயா. 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 எல்லாவற்றையும் நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்கும், என்ன பண்ண விடுங்க. இந்த வாழ்க்கையில அப்படி சிந்திக்கும் போதுதான் தோல்வி நம்மளுக்குள்ள வருது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு உரித்த காலத்தை வைத்திருக்கிற நாட்களிலே என்னை போஷிப்பார், என் குடும்பத்தை நடத்துவார், அற்புதமா என் குடும்பத்தை நடத்தி செல்வார் என்று சொன்ன விசுவாசம் தான் அற்புதங்களை பிரவேசிக்கிறது. அல்லேலூயா. வேதமே சொல்லுது, நீங்கள் குறுகாமல் பெறுவீங்க, குறுகாமல் பெறுவோ. தாகமா இருக்கிற மனுஷங்களே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கட்டிரண்டிலே தாகமா இருக்கு. விசுவாசத்தோடு நீங்க வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில என் குடும்பத்துல என்ன பண்ணுகிற, இந்த சோதனையை கடக்க எனக்கு என்ன பண்ண வாஞ்சியா, இந்த சோதனை கடக்க பலனை திருநாடு, என் குடும்பத்தை நடத்தினாலே, என் பிள்ளைகளை நடத்தினாலே, என் தேவைகளை சந்தினாலே, அப்படி சொல்லும் போதுதான் அற்புதம் நடக்கும். நீ வாய் பேசாம ஊமையா என்ன, வாய் பேசணும். தேவனிடத்தில் என்ன பண்ணும், கேட்கணும். கேட்கிறவன் எவனோ அவன் பெற்றுக் கொள்கிறான், தட்டுகிறவன் என்ன பண்ண திறக்கப்படுகிறது. அப்ப கேட்கிறவன் எல்லாம் பெற்றுக்கொள்ள நான் கேட்கணும், கேட்க தெரியணும், முறையிடணும். தேவனிடத்தில் என்ன பண்ண கேட்கணும். நீ உன் இருதயத்துல சஞ்சலம் இல்லாம, உன் இருதயம் எப்படி இருக்கணும், ரசனம் இல்லாம எப்படி பண்ண தேவனிடத்துல உண்மையாய் நீ என்ன பண்ண அப்பா இடத்துல எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கும் போது அப்பா அவனுக்கு வானத்து பலகங்களை திறக்க வல்லமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
பாருங்க, அவர் வாக்குத்தத்தம் சொல்றாரு பாருங்க, வெங்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாப்பால்களை முறியடிப்பேன், அந்த காலத்திற்கு பொக்கிஷங்களை ஒளிப்பதற்கு புதையல்களும் நான் உனக்கு தருவேன். நான் பெரிய தேவன், நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கிய சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் இந்த கால வேளை சகோதரனே சகோதரியே உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ யோபு போல சோதனை இருந்தாலும் அந்த சோதனையை ஒரு நீலை போல உன்னை கடந்து போக என்று கர்த்தர் சொன்னார். நீ ஏந்தது எதையோ அதை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். விசுவாச சோதனையில உறுதியா இருந்தால் நாம் நம்மளை போல ஜெயம் பெற உலகத்தில் யாரும். உன்னுடைய ஜெயத்தை பார்த்து விசுவாசி உன்னை விட்டு ஓடி, உன் சத்துரு உன்னை விட்டு ஓடி போவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துல நிலையா நிற்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருக்காக எழுந்துறாங்க, ஆண்டவரை யாரெல்லாம் பேசுகிறாங்க, ஆவிக்குரிய சோதனை வரும், சரீரத்துக்குரிய சோதனை வரும். ஆவிக்குரிய சோதனை வரும், சரீரத்துக்குரிய சோதனை வரும். சரீரத்தை சோதனையை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆவிக்குரிய சோதனை ஈஸியா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிசாசு கரெக்டா தெரியும், இந்த மனிதன் எதை விரும்புறான், இந்த மனுஷன் எதை விரும்புறான், இந்த மனிதன் எதை நேசிக்கிறான். மண்ணை நேசிக்கிறானா, பொண்ணை நேசிக்கிறானா, பொருளை நேசிக்கிறானா. உன் கண்ணு எல்லா மேலையும் போனுச்சுன்னா நல்லா புரிஞ்சுங்கோ, அவனுக்கு தெரியும் அதில் நீ நேசிக்கிறத பலவீனப்படுத்துவான், நீ நேசிக்கிறத இல்லாம ஆக்குவான். நீ நேசிக்க நேசிக்க உனக்கு அதிகமா ஆசையை தூண்டுவான். இந்த ஆசை பேராசையை மாறும், இந்த பேராசை சோதனையாய் மாறும். இந்த சோதனை விசுவாசத்தை பின்னோக்கி செல்லும். விசுவாசம் இல்லாமல் நீ வெறுமையா இருப்ப, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருப்ப, சாத்தானுக்கு எல்லாவற்றிலும் நீ வழிவிட்டு இருப்ப. கர்த்தருடைய சோதனை வரும்போது சகிக்காம அவரை துதிக்காம பின்மாற்றமாய் போகும்போதுதான் சோதனை உன்னை ஜெயம் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை உன்னை ஜெயம் கொள்ளாத நீ எப்படி காத்து வேண்டாம், நீ எதை நடந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக வைத்து, ஆண்டவரே நீங்க செய்தாலும் செய்யனாலும் உங்க திருப்ப ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இங்க யோபு ஒருபோதும் தேவனை விட்டு கொடுக்கவே இல்லை. ஒருபோதும் தேவனை விட்டு கொடுக்கவே இல்லை. அவன் உத்தமத்தில் உறுதியா இருந்தார், உத்தமனா இருக்கு, நீதிமானா இருக்கு, பரிசுத்தவனா இருக்கு. தேவனுக்கு எப்படி இருக்கணும், இல்ல இருந்தாதான் அவனை உத்தமம் என்னப்படுவான். அல்லேலூயா. அவன் பேரு தான் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும், அவன் பேரு தான் நாவ புஸ்தகத்துல இருக்கும், அவன் பேரு தான் ஆட்டுக்குட்டியான புஸ்தகத்துல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த பாடுகள், இந்த சரீரத்தில் இருக்கிற பாடுகளினால என்னால இருக்க முடியலே சொல்ற சகோதர சகோதரியே, அதற்கான பலனை பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன போற ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை வழி நடத்துகிற கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. நடக்க முடியாத உன்னை நடத்தி செல்வதான் ஆவியானவர் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர், அந்த சத்திய ஆவியானவர், அந்த சத்திய பிதாவின் ஆவியானவரை நடத்தும் போது எல்லா விதமான படுகுயிலிருந்து நம்மளை தூக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் முன்மை நடந்தார் என்றால் எல்லா சோதனைகளும் நம்மளாலே கடக்க முடியும். யோபு மட்டுமல்ல, நாமளும் கடக்க முடியும். யோபு மட்டும் ஆசீர்வாதம் பெற்றவரா இல்ல, நம்மளும் ஆசீர்வாதம் பெற்ற முடியும். இந்த புதிய ஏற்பாட்டின் கிருபையின் காலத்துல கர்த்தர் நம்மளுக்கு கிருபையா இறங்குகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த மெய் தெய்வமாகிய கர்த்தராகிய ஏக சக்கராதிபதி நம்மளை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது அவர் தயாபரர், கொடை வள்ளல். யாத்திரை எந்த ஒரு பிரதிபலனே பார்க்காம கொடுக்கிற தேவன் இயேசு. அவர் நமக்கு கொடுக்கிறதுனாலதான் அவர் அவர் ரத்தத்துல என்ன இருக்குன்னா, அவர் ரத்தத்துல வல்லமை மட்டும் இல்ல, அவர் ரத்தத்துல சமாதானம், வல்லமை, ஐஸ்வர்யம், நித்திய ஜீவன் எல்லாம் அந்த ரத்தத்தை. அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு எல்லா பூமியிலுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள அதிகாரம் உண்டு. அதிகாரம் பெற்ற அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரம் பெற்ற நான் சாத்தானுடைய அவனுடைய சோதனையை நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிக்க ஜெயிக்க ஜெயிக்கதான் உங்க வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதங்களை வல்லமையாக, புதிய ஆசீர்வாதங்களை
சோதனையை ஜெயிச்சவன் என்ன வருதான் யோபுக்கு புதிய ஆசீர்வாதம் அது. ரெண்டுத்தை ஜெயிக்கிறான், சோதனையை ஜெயிக்கிறான், பிசாசை ஜெயிக்கிறான். கர்த்தர்கள் என்ன பண்றான், இன்னும் நீதிமான் அதிக புகழ்ச்சி என்ன பண்றான், கணத்தை பெறான். கணத்தை பெற்ற உடனே நீதிமானுக்கு என்ன பண்ண, சும்மா விடுவாரா நீதிமான பூமியில கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவன் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் அவன் நன்மையும் கிருபையும் பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உயிருள்ள நாட்கள்லாம் நன்மை வேண்டுமென்றால், கிருபை வேண்டுமென்றால், அவர் ஐஸ்வர்யம் வேண்டுமென்றால், அவர் சமாதானம் வேண்டுமென்றால், அவர் ஆரோக்கியம் வேண்டுமென்றால், நாம் அவருடைய மகிமை வேண்டுமென்றால், நாம் செய்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். விசுவாசத்துல உறுதியா நிற்க வேண்டும், விசுவாச சோதனையை ஜெயிக்க வேண்டும். விசுவாச சோதனையை ஜெயித்தோம் என்றால் இது எல்லாவற்றையும் நமக்கு தேவன் தர உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணா, துவண்டு போகக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நடக்குமா நடக்காதா என் வாழ்க்கையில் ஆண்டவர், அற்புதங்கள் நடக்காத ஆண்டவர், அதிசயங்கள் நடக்காத. நான் இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்துட்டு ஆண்டவர், எத்தனை நாள் நான் என்ன பண்ண, அழுது ஜெபம் பண்ணி பார்த்த, புரண்டு பார்த்த ஆண்டவர். கிறிஸ்துக்கு பிரியமான தேவ சகோதரியை உன்னோடு பேசுறார், சகோதரனை உன்னோடு பேசுறார். இன்னிலிருந்து நீ அற்புதத்துக்குள்ள நினைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையை நம்ம என்ன பண்ணா, வார்த்தையை நேரடியா பண்ற பிரசங்கத்தை நம்ம தேவன் பேசுற வார்த்தை. அதான் வரும்போது என்ன பண்ணா, வீட்டுல இருந்து வரும்போது அப்படியே போகிறது, வீட்டுல இருந்து வந்து சபையில உட்காந்து அப்படியே இருந்து கிளம்புது. வீட்டுல இருந்து வரும்போது ஜெபம் பண்ணோம், சபையில வந்து ஜெபம் பண்ணோம், ஆராதனையில ஒரு மகிமையான ஆராதனை பண்ணும்போது அதுக்குள்ள உன் ஆவி ஆத்மா சொல்லிட்டு ஆராதனைக்கு ஒப்பு கொடுக்கணும். உன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போதுதான் எல்லா விடுதலையும் கிடைக்கும். அல்லேலூயா. உன்னுடைய பலிபீடத்தை செப்பனிட்டீங்களா? சொல்லு, இன்னைக்கு நான் யாரெல்லாம் உங்க பலிபீடம் செப்பனிட பண்ணோம் ஆலயத்துக்கு வரும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லே சொல்லு, ஒண்ணு சொல்லு. அதாவது உன் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒரு பலிபீடம். அந்த பலிபீடம் பரிசுத்தமா இருந்தா தேவ அக்கினி வந்து உன் பலியை அது பட்சிக்கும். அல்லேலூயா. உன் பலியை பட்சிக்கும் போது தேவன் உன்னை என்ன பண்ணுற, எடுத்து வல்லமையா இல்ல அக்கினியாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய பலிபீடத்தை என்ன பண்ண, செப்பனிடணும், சுத்திகரிக்கணும். சிறந்த பலிபீடத்தை கட்டணும், நம்ம வாழ்க்கையை கட்டணும், தேவனுக்கு பிரியமா வாழ்க்கையை கட்டணும். அப்பதான் சோதனைக்கார வரமாட்டான். அல்லேலூயா. அப்ப பிரியமா இருந்தாதான் அந்த பலிபீடத்தின் மேல தேவனுடைய அக்கினி இருக்கும். அல்லேலூயா. அது இரவும் பகலும் அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் உன்னை வழி நடத்தும். அல்லேலூயா. இப்ப இந்த அக்கினி ஸ்தம்பம் இருந்தா தான் நீ ஜெயம் மிக முடியும். அல்லேலூயா. இப்ப இந்த மெசேஜை கேட்டுட்டு நீ வெளியே போனீங்கன்னா ஒரு போராட்டம் இருக்கதான் செய்யும். அப்ப அந்த போராட்டத்தை ஜெயிக்கணும்னா, எதிர வருகிற சத்துருவை நீ வீழ்த்தணும்னா அவனை விட நீ 1000 மடங்கு பலம் உள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா. முதல்ல தெரிஞ்சுக்கோ, பலம் உள்ள கிறிஸ்தவன் தான் பரலோகம் போக முடியும், பலவீனம் உள்ளவன் போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப பலம் உள்ளவனா உன்னை சபை மாற்ற வேண்டும், வார்த்தை மாற்ற வேண்டும், அவருடைய வல்லமை மாற்ற வேண்டும் என்றால் நீ அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது உன் பலிபீடத்தை அவர் செப்பன் விடுவார், உன் பலிபீடத்தை அவர் சுத்திகரிப்பார். உன் பலிபீடத்தில் வைக்கப்படுகிற உன்னுடைய எல்லா தகன பலியும் தேவன் ஏற்றுக்கொள்வார் என்றால், அந்த அக்கினி ஏற்றுக்கொள்வார் என்றால், நீ அவருக்கு முழுமையாய் உன்னை ஒப்பு கொடுக்கும் போது உன்னை சோதனையிலிருந்து தேவன் என்ன பண்ணுவார், விடுதலையாக்குற வல்லமை உள்ளவர் உன்னோடு பெரிய ஜாதியா உன்னை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் அனலாய்க்கிறோம், உண்மையா சொல்றேன். ஒவ்வொரு நாளும் பயர் இல்லாத பரலோக வாசல் பாதி வயல் அக்கினி 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 இறங்கணும். ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷை பேசி ஜபம் பண்ண உன் சரீரத்தில் எல்லா மாமிச எல்லாம் ஓய்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சரீரம் எழும்பாத ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்தார் என்றால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். புறஜாதிகள் மத்தியில உன்னை மகிமையா நடத்தி செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோதனையை ஜெயிக்கும் பாருங்க. எல்லாவற்றையும் ஏந்த யோபுக்கு கர்த்தர் என்ன பண்ணா, 41 எடுப்பார். யோபு 40 கடைசி வருஷம் கடைசி வருஷத்துல 12வது வருஷம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கல, அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள். பாருங்க, 14,000 ஆடுகள். நல்ல படுமாயமா, அவன் ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம்,
அவன் கர்த்தரை மறுதலிக்காம விசுவாசத்துல அவன் நிலையா இருந்தனாலே தேவனை முறுமுறுக்காம என்ன பண்ண ஆடுப்பா? எத்தனை ஆடுப்பா? 14,000 ஆண்டுகள். அப்புறம் 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிற்று. 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயிற்று. படி, அடுத்து படி. 7 குமாரரும் 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். 3 குமாரர்களும் பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரேனாப்புக் என்றும் பெயரிட்டார். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. சௌந்தரியமான பெண்கள் இல்லையா? சௌந்தரியம் என்ன தெரியுமா சகோதரி? சௌந்தரியம் வெறும் அழகு இல்லை. ஒரு சகப்பா இருந்தா மட்டும் அழகு இல்லை. சௌந்தரியம் என்றால் தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. இந்த மகிமை எங்க ஏந்தான் தெரியுமா? ஏதோ இல்ல ஏந்துட்டான் ஆதாம் ஏவாள். அல்லேலூயா. அவன் மகிமையா இருந்தான். அவன் வாலிபனா இருந்தான். வாலிப பருவத்துல வந்த ஒரே மனுஷன் யாருன்னா ஆதாமும் ஏவாள் மட்டும். அல்லேலூயா. அவங்களுக்கு குழந்தை பருவம்னா தெரியவே தெரியாது. அவங்க குழந்தையே கிடையவே. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுங்க? தேவனுடைய மகிமையை எழுந்துட்டாங்க. நான் இது ஏன் சொல்லனா சகோதரிகளே, நாமளும் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மகிமையா இருக்கணும். எல்லாருடைய நம்ம தனியா தெரியணும். அதான் கிறிஸ்துவன். உலகத்தை கலக்கிறவர் இங்கே வந்துட்டாங்க. நீ போற இடத்துல எல்லாவற்றையும் என்ன பண்ண? ஜெயம் பெறணும். நீ என்ன பண்ண? சௌந்தரவதியா இருக்கணும். சௌந்தரவனா இருக்கணும். அல்லேலூயா. அழகுள்ளவனா இருக்கணும். என்ன அழகுனா தேவன் கொடுக்கிற பிரசன்னத்தான் உனக்கு அழகு. தேவன் கொடுக்கிற மகிமை தான் உனக்கு அழகு. தேவனுடைய வார்த்தை இருந்தா நீ அழகா இருப்ப. அத்தனை படிப்பா பிடிக்கலாம். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் இல்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அடுத்தது இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 40 வருஷம் நீதிமான வாழ்றா. நம்ம எப்படி வாழ்வோம்? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மரம் வரவையில என்ன பண்ணுங்க? 10 வயசு பையனுக்கு மாரடிப்பு. 10 வயசு பையனுக்கு மாரடிப்பு. ஒரு பாப்பா டான்ஸ் ஆடினே இருக்கு. அப்படியே ஊருக்கு சந்தோஷம். மரணம் எப்போ ஒன்னாலும் ஏறிடும். யோபேஸ் மரணம். ஆனா நீதிமான் மரணம் கர்த்தருக்கு பிரியமானது. நீதிமானுடைய மரணம் கர்த்தருக்கு பிரியமானது. அவனை கடைசி நாட்களில் தேவன் எழுப்பார். அல்லேலூயா. ஓ ஷபா லபா லபா ரபா. கடைசி நாட்களிலே தேவன் நம்மளை எழுப்புகிறதா இருக்கிறார். அந்த